வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3ds மேக்ஸில் வந்து அலைன் டூலில் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். அதிலே ஃபர்தராக உள்ள டூல்ஸ் ஓகேங்க. அலைன்லேயே போனோம்னா நம்ம பார்த்தது டேரெக்டாக அலைன்கிறது தான். அதிலே பார்த்தீங்கன்னா குவிக் அலைன், ஸ்பேசிங் டூல், க்ளோன் அண்ட் அலைன், அலைன் டு வியூ, நார்மல் அலைன், அலைன் கேமரா, பிளேஸ் ஹைலைட். ஓகே, அலைன் கேமரா பிளேஸ் ஹைலைட்டை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ மற்ற அலைன்மெண்ட்டை நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் அலைன்மெண்ட்டுங்கிறதுனால ஒரு பாக்ஸை நான் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறேன். திருப்பி போயிட்டு ஹைராக்கியில் போயிட்டு அஃபெக்ட் பிவட்டை நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிவட்டை மூவ் டூலை எனேபிள் பண்ணிக்குவோம். எனேபிள் பண்ணிட்டு மேலே கொண்டாந்து வச்சுக்கிறேன். ஓகே ரைட்டுங்களா. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டூல், அலைன், குவிக் அலைன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே கேட்காது. டேரெக்டாக போயிட்டு பிவட் டு பிவட் அலைன் ஆயிரும். அது குவிக் அலைன் கொடுத்தீங்கன்னா எதுவுமே கேட்காது. நம்ம நார்மலாக அலைன் கொடுக்கும்போது நம்ம கேட்கும் எப்படி அலைன் பண்ணணும்னு கேட்கும். பாருங்கள், இந்த நம்ம இதே வந்து நான் இது குவிக் அலைன் ஓகேங்களா. இப்போ ஏன்னா அதான் இப்போ எனேபிள் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம பார்த்து சும்மா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னாவே எல்லாமே வரும். நார்மல் அலைனுக்கு பாருங்கள் கேட்குது, என்ன பண்ணணும்னு கேட்குது. ஆனால் குவிக்கை பொறுத்தவரை எதுவுமே கேட்காது. கேட்காம டைரெக்டாக நமக்கு அலைன் பண்ணிடும். ஸோ அடுத்தது டூலில் போனீங்கன்னா அலைன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் டூல் ஓகேங்களா. ஸ்பேசிங் டூலை பொறுத்தவரை நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா போயிட்டு ஷேப்பில் போயிட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகே ரைட்டுங்களா. இப்போ இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பியர் ஒன்று வரைஞ்சிக்கோம். ஓகே, சென்டர் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பியர் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டூலில் போயிட்டு அலைன், ஸ்பேசிங் டூல். ஓகே, பிக் பாத்துன்னு சொல்லிட்டு நான் பார்த்தை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 3ன்னு கொடுத்ததுன்னா ஏற்கனவே இருக்கிறதையும் சேர்த்து 3. ஓகே சாரி, ஸோ எவ்வளோ கவுண்ட் வேணுமோ நம்ம அங்கே கொடுக்க முடியும். ஸோ அந்த பாத்தில் நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா. சாரி, இங்கே அப்ளை கொடுக்கல, நான் அப்ளை கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் அப்ளைன்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பிக் பாத்துன்னு. ஸோ இப்போ இதே வந்து பிக் பாயிண்ட்டுன்னு சொன்னேன்னா நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்கேருந்து எங்கே 7 நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்குள்ளே நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா பாயிண்ட்ஸ். ஓகே, பிக் பார்த்துனா ஏற்கனவே ஷேப்பில் போய் ஏதாவது நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கணும், அதை பேஸ் பண்ணி எடுக்கும். பிக் பாயிண்ட்னா எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் வேணும், எவ்வளோ நம்பர்ஸ் வேணும். ஓகே, கவுண்ட் கொடுக்கலாம், இல்லை ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம், எவ்வளோ ஸ்பேஸில் வேணும். ஓகே, ஸ்டார்ட் ஆஃப்செட் எவ்வளவு, எண்ட் ஆஃப்செட். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் தெரியலை அப்படின்னா நான் அதை எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இதாகும். ஓகே, ஸோ சென்டரை பேஸ் பண்ணியா இல்லை எட்ஜை பேஸ் பண்ணியா. ஓகே, திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், காப்பி, இன்ஸ்டன்ட், ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ எதுங்கிறத நீங்கள் இது பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகே சரி, க்ளோஸ் பண்ணிடுவோம் இதை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டூல்ஸில் க்ளோன் அண்ட் அலைன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அலைனில் போயிட்டு க்ளோன் அண்ட் அலைன். ஸோ இதில் போயிட்டு நான் எதில் அலைன் பண்ணணும், காப்பியும் பண்ணணும், அதே சமயம் அதில் அலைன் பண்ணணும். ஸோ பிக்குன்னு கொடுத்தோன்னா திருப்பி இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, இது பொசிஷனிங் XYZ எப்படி வேணும், ஓரியன்டேஷன் எப்படி வேணும் ஓகேங்களா. மேட்ச் ஸ்கேல் நம்ம நார்மலாக அலைனில் உள்ள ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ பிக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ பிக் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது கீழே நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அலைனை வந்து எக்ஸ்போசிஷனை தூக்குறேன். பாருங்கள், YZ எல்லாம் அங்கேயே வந்துருச்சு. ஓகே, பாருங்களேன் மேலே போயிடுச்சு Z. ஓகே, இதையும் வந்து நான் வந்து திருப்பி அங்கேருந்து X டைரக்ஷனில் எவ்வளோ தள்ளி வேணும், Y டைரக்ஷனில் எவ்வளோ தள்ளி வேணும் எல்லாமே நம்ம கொடுக்க முடியும் ரைட்டுங்களா. பட் இதெல்லாம் 0 0ன்னு கொடுக்கும்போது ஏன் கீழே போய் உட்காருது?
அது உங்களோட பதிலை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே, இது வந்து 0, அடுத்தது 0, அடுத்தது 0. பாருங்களேன், கரெக்டாக வந்து சென்டரில் உட்காந்துருக்கு. ஓகே, அப்படியும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். சென்டரில் உட்காந்துருக்கு. ஏன் இது சென்டரில் உட்காந்துருக்கு? ஓகே, இப்போ திருப்பி நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ஏங்கிறது உங்களுக்கே புரியணுங்கிறதுக்காக திருப்பி க்ளோன் அண்ட் அலைன், பிக், திருப்பி மற்ற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணும். சார் ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே உள்ளே வந்திருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டாண்ட் ஒயர் ஃப்ரேமில் தான் இருக்குது. ஓகே, இதையுமே நம்ம ஒயர் ஃப்ரேமுக்கு மாற்றோம். லைட்டிங் அண்ட் ஷேடிங், டிஃபால்ட் ஷேடிங் பாருங்க, உள்ள கிரியேட் ஆகிருக்கு. ரெண்டும் ஒரே மெத்தட் தான் நான் பண்ணினேன். ஓகே, வேணா இப்போ திருப்பி நம்ம சைஸஸ் சின்னதாக இருக்கிறதா உள்ளே வந்திருக்குதா அப்படிங்கிறத, எதனால் அப்படி உள்ளே வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது பண்ணும்போது ஆஃப் சர்க்கிளில் வந்துச்சு. திருப்பி நான் ரியலிஸ்டிக்கே போய்க்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். டிஃபால்ட் ஷேடிங். ஓகே, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸ்பியர் பாக்ஸ், ரைட். பாருங்கள், மேலே கிரியேட் ஆகிருக்கு. உள்ளே கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லக்கூடாது, மேலே கிரியேட் ஆகிருக்கு. இது கீழே கிரியேட் ஆகிருக்கு, அது மேலே கிரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே கிரியேட் ஆகிருக்கு. இது அதே வந்து சென்டர்லேருந்து கீழே கிரியேட் ஆகிருக்கு. ஒரு பாக்ஸ் எதனால் அப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் இதெல்லாம் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இதை செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அதையுமே டிலீட் பண்ணிடுவோம். இது மட்டும் இருக்கட்டும். செலக்ட் பண்ணிவிட்டு அலைனில் அலைன் டு வியூ. ஸோ இப்போ பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் நான் வந்து சென்ட்ரைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேக் போயிடும் எல்லா வியூவும். ரைட்டுங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டூல்ஸ், அலைன் டு வியூ. ஸோ இப்போ நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். என்ன வியூ கொடுக்குறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஃப்ளிப்புனா அப்படியே உல்ட்டா வைக்கும். ரைட்டுங்களா? ஏதாவது ஒரு வியூ. ஸோ அப்படியே என்னால் அலைன் பண்ணிக்க முடியும். எப்படி வேணுமோ நான் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் அலைன் டு வியூங்கிறது. அடுத்தது பார்க்க போகிறது நார்மல் அலைன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, வரைஞ்சிக்கிட்டு நம்ம இந்த வியூக்கு போய்க்குவோம். இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி டூல்ஸ், அலைன் டு நார்மல் அலைன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸ்க்கு வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ்க்கு வரும். திருப்பி அதில் XYZ. ஓகே, பாருங்கள், அங்கிட்ட மூவ் ஆகுது. ஓகேங்களா? Y டைரக்ஷன், Z டைரக்ஷன். ஓகே, ஸோ எந்த டைரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் ஆங்கிள் எனக்கு 45 டிகிரி வேணும், ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஃப்ளிப்புன்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளிப் ஆயிரும். ஓகே, திருப்பி அதை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், போயிட்டு நார்மல். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ், எந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸோட அலைன் ஆகிக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மல் அலைன். ஓகே, ஸோ அலைன் கேமரா, பிளேஸ், ஹைலைட்ஸ்லாம் பின்னாடி பார்ப்போம். அலைன் கேமராலாம் கேமரா வச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ வேணாம், நம்ம இன்னும் கேமராலாம் எப்படி பொசிஷன் பண்ணணும் எல்லாமே பார்க்கல. பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பார்ப்போம்.
ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அலைன் டூலில் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 இது தான் பார்க்கணும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு கன்கரண்ட் கிடையாது. ஓகே, ஸோ கரெக்டான சமயம் கிடையாது. நம்ம பின்னாடி பார்த்தோம்னா தான் அதை பற்றி நமக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? ஓகேங்களா? பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 கோர்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த கோர்சஸ் உங்களுக்கு வித் சர்டிஃபிகேட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் வேணும்னா கட்டாயம் அதில் கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், காலும் பண்ணலாம். 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான். அது இல்லாமல் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது போடணும், எனக்கு இதை பற்றிய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போட்டுட்டு அப்படியே வந்து டீட்டெயிலாக வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? சில விஷயங்கள் வந்து சிம்பிளாக அங்கே டைப் பண்ணியிருப்பீங்க, தமிழில் அப்படியே தமிழில் டைப் பண்ணியிருப்பீங்க. நான் படிக்கும்போது கொஞ்சம் குளறுபடி வரும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா அங்கே கமெண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் நாங்கள் பண்ணி விடுறோம். ஓகேங்களா? கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.